வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ்ல நம்ம ஸ்ரீவாரி பக்தர்கள் காமனா நிறைய பேர் கேட்கிற டவுட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பக்தர் கேட்டிருக்காரு. 500 ருபீஸ் விர்ச்சுவல் சேவா தர்ஷனன்றது நாங்க போன மாசம் தர்ஷனத்துக்கு போயிட்டு வந்தோம். ஸோ இப்போ திருப்பி நாங்க புக் பண்ண முடியுமா இப்போ ரிலீஸ் பண்ணான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. அதே போல ஒரே நாள்ல 2 தர்ஷனம் பார்த்துட்டு வர முடியுமா? நாங்க 4 நாள் திருமலால இருக்க போறோம். அதுல 2 நாள் தர்ஷனத்துக்கு போக முடியுமா? இது போல காமனா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்கிற டவுட்ஸ் இது. நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி இந்த இன்ஃபர்மேஷன் நான் செப்பரேட் வீடியோவா கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஜென்ரலா தர்ஷனத்துக்கு எத்தனை நாள் கேப் இருக்கணும்ன்றது ஒரு தர்ஷனத்துக்கு டிஃபர் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆர்ஜித சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப் இருக்குல்ல, அதுல செலக்ட் ஆயிட்டு நம்ம என்னைக்கு தர்ஷனத்துக்கு போறோமோ அன்னையிலிருந்து 6 months 180 days கேப் இருக்கணும். அது ஆன்லைன் ஆனாலும் சரி, ஆஃப்லைன்ல போய் நம்ம டைரக்டா திருமலால ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற அப்படின்னா கூட ஒரு வாட்டி செலக்ட் ஆகி நம்ம தர்ஷனத்துக்கு போனோம்னா அதோட கேப் பண்றது 180 days மஸ்டா இருக்கணும். ஓகேங்களா? அதே போல ஆர்ஜித சேவாஸ் இருக்குல்ல, கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, சஹஸ்ர தீபாலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், இது கூட சரி 6 months கேப் இருக்கணும், 180 days. இப்போ நீங்க கேட்ட மாதிரி 500 ருபீஸ் விர்ச்சுவல் சேவா தர்ஷனத்துக்கு 4 மாசம் கேப் இருக்கணும். ஒரு வாட்டி இப்போ புக் பண்ணி நம்ம தர்ஷனத்துக்கு போயிட்டோம்னா சேம் விர்ச்சுவல் சேவா 500 புக் பண்றதுக்கு 120 days, அதாவது 4 மாசம் மஸ்டா கேப் இருக்கணும். அங்க பிரதட்சணத்துக்கு 90 days கேப் இருக்கணும். ஸ்ரீவாணி தர்ஷனத்துக்கு கரண்ட் டே புக்கிங் பார்த்தோம்னா 7 days கேப் இருக்கணும். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் 3 months 90 days கேப் இருக்கணும். சீனியர் சிட்டிசன் அண்ட் பிசிக்கலி சேலஞ்சு கோட்டான்றது கூட நம்ம என்னைக்கு தர்ஷனத்துக்கு போறோமோ அன்னையிலிருந்து, என்னைக்கு புக் பண்றோமோ அன்னையிலிருந்து கிடையாது. நம்ம தர்ஷனத்துக்கு போறதுக்கு புக் பண்றோம் டேட், அந்த டேட்ல இருந்து 90 days. அது எந்த தர்ஷனமா இருந்தாலும் சரி நம்ம தர்ஷனத்துக்கு போன நாள்ல இருந்து கவுண்ட் பண்ணுவோம். அதே போல 300 ருபீஸ் ஸ்பெஷல் என்ட்ரி பார்த்தோம்னா 1 month 30 days கேப் இருக்கணும். அதாவது ஒரு வாட்டி இப்போ 300 புக் பண்ணோம்னா தர்ஷனத்துக்கு போயிட்டு வந்தா அதோட நெக்ஸ்ட் 30 days கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அகாமடேஷனுக்கும் 30 days 1 month கேப் இருக்கணும். ஹோமம் இருக்குல்ல, திவ்யானுகிரக விசேஷ ஹோமம், அந்த ஹோமத்துக்கு 30 days 1 month கேப் இருக்கணும். ஓகேங்களா? அதே போல ஸ்ரீவாரி சேவா வாலண்டரி சேவா பண்ற பக்தர்களுக்கு நம்ம சேவா பண்ணிட்டு எண்டிங் டே லாஸ்ட் டே இருந்து கவுண்ட் பார்த்தோம்னா 3 months 90 days கேப் இருக்கணும். ஓகேங்களா? சர்வதர்ஷனம் டோக்கன் இருக்குல்ல, எஸ்எஸ்டி டோக்கனு, அந்த டோக்கன் இன்னைக்கு வாங்கிட்டு தர்ஷனத்துக்கு போயிட்டு வந்தோம்னா இன்னைக்கு வாங்க நான் நாளைக்கு தர்ஷனத்துக்கு போறோம்ல, நாளையில இருந்து கவுண்ட் பண்ணோம்னா 30 days 1 month கேப் இருக்கணும். ஓகேங்களா? இது போல ஒரே தர்ஷனம் நீங்க புக் பண்ணிட்டு போறதுக்கு இது போல கேப் இருக்கணும். இப்போ நீங்க ஒரே நாள்ல 2 வாட்டி தர்ஷனத்துக்கு போக முடியுமான்ற மாதிரி நிறைய பேர் கேக்குறீங்க. ஒரே நாள்ல நீங்க 2 வாட்டி போனோம்னா டிஃபரெண்டா நீங்க புக் பண்ணிக்கலாம். 300 ருபீஸ் ஸ்பெஷல் என்ட்ரி இருக்குல்ல, அது புக் பண்ணிக்கோங்க. அதுல புக் பண்ணிட்டு ஒரு அங்க பிரதட்சணமோ ஆர்ஜித சேவாவோ ஏதோ ஒன்று புக் பண்ணிக்கிட்டு கூட நீங்க போகலாம். தர்ஷனம் பண்றது டிஃபரெண்டா இருக்கணும், அவ்வளவுதான். சேம் தர்ஷனம் பண்றது, அதாவது 300 ருபீஸ் ஸ்பெஷல் என்ட்ரி நம்ம 2 நாளைக்கு கண்டினியூஸான்றது புக் பண்ண முடியாது. இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த டேஸ் கேப் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இல்ல நாங்க 4 நாள் இருக்க போறோம், 2 நாள் தர்ஷனத்துக்கு போக முடியுமான்னா டிஃபரெண்ட் தர்ஷனம் பண்றது புக் பண்ணிக்கோங்க. அது போல புக் பண்ணிட்டு வேணா போகலாம். ஓகேங்களா? இதுதான் தர்ஷனத்துக்கு இருக்கிற கேப். அதே போல எந்தெந்த தர்ஷனம் டிக்கெட்ஸ் எப்பப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க என்ற அப்டேட்ஸ் நான் ரெகுலரா ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ ரெடியா இருங்க புக் பண்றதுக்கு. ஆன்லைன்ல மாசம் ரிலீஸ் பண்ணும்போது மேக்சிமம் ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வர்றதுக்கே பிளான் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா ஹெவி கிரவுட், திருமலால கிரவுட் அதிகமா இருக்கு. டோக்கன் கூட ஃபாஸ்டா முடிஞ்சு போயிட்டே வருது. ஓகேங்களா? சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது கூட அதே போல எந்த டோக்கன் இல்லாம போற தர்ஷனம் கூட டைம்ன்றது கொஞ்சம் அதிகமா இருக்குது. ஸோ இப்போ இந்த சீசன்ல இனிமே, அதாவது இந்த ஜூன் முடிஞ்சு போச்சுன்னா ஜூலைல இருந்து கொஞ்சம் கிரவுட்ன்றது கொஞ்சம் நார்மலா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாம் ரீஓபன் ஆகி போச்சுன்னா கொஞ்சம் நார்மலா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால ஆன்லைன்ல எப்போ இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆன்லைன்ல புக் பண்றதுக்கே பிளான் பண்ணிக்கோங்க. இது போல திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாம உங்களுக்கு கரெக்டா ரீச் ஆகும். அதே போல வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம்ல நம்மளுக்கு குரூப் இருக்கு. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணாதவங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம்.